ஒரு மனிதன் ஏழையா இல்லையா என்பதை அவன் கையில் இருக்கிற பணம் தீர்மானிக்காதுங்க. அவன் காலுக்கு கீழே சொந்த நிலம் இருக்கா இல்லையான்னு தான் தீர்மானிக்கும். ஏன்னா காசு இருந்தாலும் நிலம் இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்பவுமே பாரோ பண்ணின வாழ்க்கை தாங்க. இன்னைக்கு இருக்கிற வீட்டுக்கு நாளைக்கு நோட்டீஸ் வருமா, குழந்தை படிக்கிற பள்ளிக்கூடம் மாறுமா, வேலைக்கு போற இடம் மாறுமா, இந்த பயத்தோட தான் பல குடும்பங்கள் வாழ்றாங்க. அந்த இடத்துல தான் சொந்த நிலம் இல்லாதவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் உதவித்தொகைன்னு வந்த இந்த செய்தி சும்மா ஹெட்லைன் மட்டும் இல்லைங்க. இது பல தலைமுறைகளாக நிலம் இல்லாமல் வாழ்ந்த குடும்பங்களுக்கு அரசு சொல்ற ஒரு வார்த்தை. நீங்கள் இங்கே தான், உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. ரூபாய் 2 லட்சம் பெரிய தொகை இல்லைன்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் அந்த 2 லட்சம் இல்லைன்னா ஒரு குடும்பம் நிலம் வாங்குற முதல் படியே எடுத்து வைக்க முடியாத நிலையாயிரும். இது வீடு கட்டி கொடுக்கிற திட்டம் கிடையாதுங்க. இது பயத்தோட வாழ்ற வாழ்க்கையில இருந்து பாதுகாப்போட வாழ்ற வாழ்க்கைக்கான முதல் படி. இதை சேரிட்டின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நிலம் கொடுத்தா அது பிச்சை எல்லாம் கிடையாதுங்க, அது சமநிலை. இந்த திட்டம் எப்படி ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை மெதுவா மாற்றுது, எங்கெல்லாம் வேலை செய்யுது, எங்கெல்லாம் சிக்கல் இருக்கு. தமிழ்நாடு மாதிரி பெரிய மாநிலத்தில் இது ஏன் சவாலா இருக்கு, ஆனா ஏன் முடியாதது இல்லைன்னு நாம நிதானமா பேசணும். ஏன்னா இன்றைக்கு ஒரு குடிசையில் பிறந்த குழந்தை நாளைக்கு இது எங்க நிலம்னு சொல்ற ஆரம்பிச்சா அது தாங்க உண்மையான அசுரவேக வளர்ச்சி. ஸோ சப்போஸ் இப்போலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா அது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிலம் இல்லாதவன் ஏழை இல்லை, நிலம் இல்லாதவன் பாதுகாப்பு இல்லாதவன். இதுதாங்க நிதர்சனமான உண்மை. நம்ம ஊரில் ஏழைனா யாருன்னு கேட்டால் பல பேர் பார்த்தீங்கன்னா கையில் காசு இல்லாதவனு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை முழுக்க பயமோட வாழ்கிறவன் யாருன்னா சொந்த நிலம் இல்லாதவன் தாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு நிலம் இல்லைன்னா அது நிரந்தர பாதுகாப்பே இல்லாத வாழ்க்கைங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால தான் அங்கங்கே ஒரு ஃப்ளாட் போட்டு அதில் கவர்மெண்ட் அவங்களுக்கு வீடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு குடும்பத்துக்கு நிலம் இல்லைன்னா அது நிரந்தர பாதுகாப்பே இல்லாத வாழ்க்கை. ஸோ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு நிலத்தில் குடிசை போட்டு 30 வருஷமாக வாழ்கிற குடும்பத்தை எடுத்துக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் இது அரசு நிலம் காலி பண்ணுங்கன்னு நோட்டீஸ் வந்தால் அந்த குடும்பம் என்னங்க செய்யும்? அப்பா தினக்கூலி வேலைக்கு போகிறவராக இருப்பாங்க, அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, குழந்தைகள் பள்ளிக்கூடம், ஒரே நாளில் எல்லாமே சிதறுங்க. அவங்களுடைய கனவுகள் எல்லாமே மாறும். ஸோ இதுதாங்க நிலம் இல்லாத வாழ்க்கையோட உண்மை நிலவரம். இதுவே நகரத்தில் எடுத்துக்கோங்க. வாடகை வீட்டில் இருக்கிற குடும்பம் மாதம் ரெண்ட்டு உயர்ந்துக்கிட்டே போகுது. வேலை போயிடுச்சுன்னா உடனே வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. அட்ரஸ் ப்ரூஃப் இல்லைன்னா ரேஷன் கார்டு, ஸ்கூல் அட்மிஷனு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே பிரச்சனை தாங்க. இந்த இடத்துல தான் சொந்த நிலம் இல்லாதவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் உதவித்தொகைன்னு வந்த இந்த செய்தி வெறும் ஹெட்லைன் மட்டும் இல்லைங்க. இது பல குடும்பங்களோட டெஸ்டினியை திருப்பி எழுதுகிற ஆரம்பம்னே சொல்லலாம். 2 லட்சம் போதுமான கேள்வி வரும். அதுக்கு பதில் ஸ்ட்ரைட்டாக சொல்லணும்னா இது பேலஸ் கட்ட உதவி இல்லைங்க, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிராமப்புறங்களில் இன்றைக்கும் சென்ட்டுக்கு 1.5 லட்சம் 2 லட்சத்துக்குள்ள நிலம் கிடைக்கிற இடங்கள் இருக்குது. அங்கே ஒரு குடும்பம் முதன்முறையாக ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பரை கையில் பிடிச்சா அந்த ஒரு பேப்பர் தான் வாழ்க்கை முழுக்க அவங்கள பாதுகாக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு கேளுங்க. ஒரு கம்யூனிட்டி பீப்புள், ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவங்க தலைமுறைகளாக பண்ணையார் நிலத்தில் வேலை செய்வாங்க. சொந்தம்னு சொல்ல ஒரு அடி நிலம் கூட அவங்களுக்கு இருக்காது. இந்த 2 லட்சம் உதவியால் ஒரு சின்ன பிளாட் வாங்கிட்டா நாளைக்கு அவங்க குழந்தை நான் லேண்ட்லெஸ் லேபர்னு பையன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு விடோ உமன், கணவர் இறந்துட்டாரு. ஸோ வாடகை வீட்டில் இருந்து வெளியேறிட்டாங்க. இன்று உதவி இருந்தால் ஒரு சின்ன நிலம் வாங்கி ஓட்டு வீடு போட்டு வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்க முடியும். நிலம் இருந்தால் என்ன மாறும்னு நிதானமாக புரிஞ்சுக்குங்க. முதல்ல மனசு மாறும், பயம் குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும். வீடு கட்ட உதவி, குடிநீர், மின்சாரம், டாய்லெட் ஸ்கீமு எல்லாமே அந்த நிலத்தை மையமாக தாங்க வச்சு வருது. பேங்க்கில் லோன் கேட்கும்போது என்ன கொலாட்ரல் இருக்குன்னு தான் கேட்டால் இதே நிலம் தான் பதில். இதே சேரிட்டியாக பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா பணம் கொடுத்தா 1 மாதம் ஓடும், நிலம் கொடுத்தா தலைமுறையை ஓடுங்க. அரசுக்கு இது செலவாக தெரிஞ்சாலும் உண்மையிலேயே இது பாவர்ட்டியை பிரேக் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹானஸ்டாக பேசணும்னா சவால்களும் இதுக்கு நிறையாவே இருக்குங்க. 2 லட்சம் எல்லா இடத்துலையும் போதாது. கண்டிப்பாக
நகரங்களில் லேண்ட் ரேட்டு ஸ்கை ஹையாக இருக்குது. செலெக்ஷன் ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லைன்னா பாலிடிக்ஸு, மிடில்மேன் ரிஸ்க் எல்லாம் வரும். ஆனால் பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி திட்டத்தையே டிஸ்மிஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸ்டார்ட் இல்லாமல் ப்ரோக்ரஸ் வராது. ஸோ தமிழ்நாடு மாதிரி பெரிய மாநிலத்தில் பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப அதிகம், லேண்ட் ஸ்கேர்சிட்டியும் அதிகமாக இருக்குது, பட்ஜெட் ப்ரெஷரும் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதனால தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் டார்கெட்டாக உண்மையில் லேண்ட்லெஸ் புவருக்கு கேஸ்ட்டு, பாலிடிக்ஸ் எல்லாம் தாண்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணினா இது நிச்சயம் பாசிபிள் தாங்க. புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா சில மற்ற மாநிலங்களில் இதே மாதிரி சப்போர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. கடைசியில் ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியராக சொல்லிக்கிறேன். குடிசையில் பிறந்த ஒரு குழந்தை நாளைக்கு இது எங்கள் வீடு, இது எங்கள் நிலம்னு சொல்லும். அந்த ஒரு வரி தான் ரியல் வளர்ச்சினே சொல்லலாம். அரசுகள் மாறலாங்க, திட்டங்கள் மாறலாம், ஆனால் ஒருத்தன் கையில் லேண்ட் டாக்குமெண்ட் வந்துடுச்சுன்னா அவன் வாழ்க்கை திரும்ப அன்சர்டனிக்கு நிச்சயமாக ஒருபோதும் போகாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் சொந்த நிலம் இல்லாதவர்களுக்கு 2 லட்சம் உதவி என்பது பார்த்தீங்கன்னா ஒரு தொகை மட்டும் இல்லைங்க, அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு மரியாதை, எதிர்காலம் எல்லாத்தையும் சேர்த்த ஒரு சமூக நீதி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நாம் பேசினது பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பற்றி மட்டும் இல்லைங்க, தலைமுறைகளாக பயத்தோட வாழ்ந்த வாழ்க்கை எப்படி பாதுகாப்போட மாறும் அப்படின்னுங்கிற பற்றி தான். சொந்த நிலம் இல்லாதவன் தினமும் வாடகை, நோட்டீஸ், வெளியேற்றம், இடம் மாறுதல் இதுக்குள்ள சிக்கி வாழ்கிறான். அந்த வாழ்க்கையில் இருந்து ஒருத்தனை வெளியே இழுக்கிற முதல் கையெழுத்து தான் இந்த உதவிங்க. ஸோ ரூபாய் 2 லட்சம் எல்லா இடத்துலையும் போதாது, எல்லா குடும்பத்துக்கும் உடனே சொர்க்கமும் காட்டாது. ஆனால் ஒரு குடும்பம் முதன்முறையாக இது எங்கள் நிலம்னு சொல்ல ஆரம்பிக்கிற அந்த நிமிடம் தான் மாற்றம் ஏற்படுங்க. அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பர் ஒரு வீட்டை மட்டும் காப்பாற்றாது, அது குழந்தையின் படிப்பு, ஒரு பெண்ணின் பாதுகாப்பு, ஒரு முதியவரின் மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றுங்க. ஸோ இதை சேரிட்டியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா பணம் கொடுத்தா செலவு, நிலம் கொடுத்தா முதலீடு. ஸோ அந்த முதலீடு ஒரு மனிதனுக்காக இல்லை, ஒரு தலைமுறைக்காக. சவால்கள் இருக்குது, ஸோ குறைகள் இருக்குது, விமர்சனங்கள் வரும். ஆனால் பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லி இப்படி ஒரு முயற்சியை தள்ளி வைக்க யாருனாலே முடியாதுங்க. ஸோ இன்று இந்த 2 லட்சம் ரூபாய் ஒரு தொடக்கம் மட்டும்தான். நாளைக்கு இது பாலிசியாக மாறும், ஸ்கேலாக உயரும். உண்மையிலேயே வளர்ச்சி என்னன்னா ஃப்ளைஓவர் இல்லை, மால் இல்லை, ஒரு குடிசையில் பிறந்த குழந்தை நாளைக்கு தன் சொந்த நிலத்தில் நிமிர்ந்து நிற்கிறது தாங்க. அதனால தான் சொந்த நிலம் இல்லாதவர்களுக்கு உதவி கொடுக்குற அரசு கருணை காட்டலை, அது சமூக சமநிலைக்கு திரும்பி கொடுக்குதுன்னே சொல்லலாங்க. ஸோ நிலம் கொடுத்த அரசு மறக்கப்படாது, நிலம் கிடைத்த குடும்பம் திரும்ப ஏழை மாறாது. நிலம் கொடுத்த அரசு மறக்கப்படாது, நிலம் கிடைத்த குடும்பம் திரும்ப ஏழையாக மாறாது. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு சப்போஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த விஓ ஆஃபீஸையும் பஞ்சாயத்து தாசில்தார் ஆஃபீஸை வந்து நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கான இந்த அணுகுமுறையில் உங்களுக்கான இந்த 2 லட்சம் ரூபாய் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எனக்கு தேவையில்லை, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா தேவையானவங்களுக்கு நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.